வணக்கம் குருஜி. வணக்கம் சார். சித்திரை மாதம், அதாவது தமிழ் வருட பிறப்பு முதல் மாதம், பொதுவான ஒரு கிரக நகர்வுகளை பற்றி சொல்லிடுங்க. சித்திரை மாதம் அப்படிங்கும் போதே அந்த நீங்கள் சொன்ன மாதிரி சூரிய பகவானோட பயிற்சி வந்துடும். ஏன் அப்படின்னா ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எந்த கிரகங்கள் அப்படிங்கும்போது நம்ம பூலோகத்தில் இருக்கிறதுனால தான் இந்த பூமி வந்து நீள்வட்ட பாதையில் சுற்றுறதுனால தான் இந்த சூரிய பயிற்சி இதெல்லாம், செவ்வாய் பயிற்சி, சுக்கிர பயிற்சி இதெல்லாம். அந்த வகையில் இந்த சூரிய பகவான் மிக அற்புதமாக இதுவரைக்கும் மீன ராசியில் சனி பகவானோட சஞ்சரிச்சிருந்தார். உங்களுக்கே தெரியும் சனி பகவானும் சூரிய பகவானும் பகை. அப்போ அந்த இதுலேயே கூட ஒரு மாதம் இது பண்ணி உலக அளவில் பிரச்சனைகள், எல்லார் வீட்லேயுமே பிரச்சனைகள் கொஞ்சம் ஓரளவுக்கு ஓடிக்கிட்டு இருந்தது. இப்போ இந்த சூரிய பகவான் அற்புதமாக 14/4/2026 14/5/2026 வரைக்கும் கிட்டத்தட்ட 31 நாட்கள் அவர் வந்து மேஷ ராசிக்கு வர்றார். இந்த மேஷ ராசிங்கிறது காலச்சக்கர தத்துவத்தின்படி முதல் ராசி. அங்கே தான் சூரிய பகவான் அற்புதமாக உச்சமடைகிறார். மேஷ ராசியில் உச்சமடைந்து என்னென்ன பலாபலங்களை நம்ம கொடுக்க போகிறாருங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக டிஸ்கஸ் பண்ணுவோம். தனுசு ராசி, இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு 5ஆம் இடத்துல சூரியனோட பயிற்சி நகர்வுகள், பாகிஸ்தானாதிபதினு சொல்லக்கூடியவர். நிறைய பேருக்கு வந்து வேலை ரீதியாக ப்ராப்ளத்தை சமீப காலமாக கொடுத்துருக்கு. இப்போ இந்த தனுசு ராசிக்கு வந்து இந்த சூரிய பகவானுடைய நகர்வு இருக்குல்லையே, இந்த ஒரு மாதம் சித்திரை மாதம், ஏன்னா ஆரம்பித்த உடனே ஒரு வருஷம் ஆரம்பித்த உடனே இவங்களுக்குன்னு நிறைய எதிர்பார்ப்பு இருக்கும். அது சம்மந்தமாக என்ன மாதிரியான பலன்களை கொடுப்பார்? இந்த சூரிய பகவான் இதுவரைக்கும் அர்த்தாசிரம சனியோடு சேர்ந்திருந்தார். அர்த்தாசிரம சனி வந்ததுலேருந்தே கொஞ்சம் குழப்பம், இவங்களுக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் குழப்பம். இப்போ இந்த சூரிய பகவானும் சேர்ந்தோடனே ஏகப்பட்ட குழப்பங்கள், உடல் ஆரோக்கியம், நீங்கள் சொன்ன மாதிரி உத்தியோகம், தொழில், வியாபாரம் எல்லாமே வந்து அவங்களுக்கு ஏதோ பாரமான ஒரு இது மாதிரி இருந்துச்சு. இப்போ இந்த அர்த்தாசிரம சனியை விட்டு சூரிய பகவான் விலகிறது ரொம்ப நல்லது. ஆனால் அவர் எங்கே உச்சமடைகிறார்? 5ஆம் பாவம். அப்போ பாக்யாதிபதி 5ஆம் பாவத்தில் உச்சமடைகிறார் அப்படிங்கும்போதே இவங்களுக்கு இப்போ ஆன்மீக பயணங்கள் அதிகமாக கிடைக்கும். நல்ல விஷயம். அதே மாதிரி குழந்தைகளின் மூலமாக இருந்து வந்த குழப்பங்கள் குறையும். அதேமாரி படிக்காத குழந்தைகளோட நல்லா படிக்க ஆரம்பிச்சிடுவாங்க, சந்தோஷத்தை கொடுப்பாங்க. ஆமாம். அதேமாரி நல்லா படிக்கிற குழந்தைகள் நல்ல ஒரு பெரிய ரேங்க் வாங்குற அளவுக்கு படிப்பாங்க. படிப்பு நல்லா இருக்கும். ஆமாம், படிப்பு நல்லாயிருக்கும். அதேமாரி முக்கியமாக உத்தியோகத்தில் இருந்தவங்களுக்கெல்லாம் ஏகப்பட்ட இடமாற்றம், தேவையில்லாத இடமாற்றம்லாம் கிடச்சிருக்கு. அதாவது நீங்கள் சொல்லுவாங்க பாருங்கள், உன்னை தண்ணி இல்லாத காட்டுக்கு மாற்றிடுவேன்னு, அந்த மாதிரிலாம் இவங்களுக்கு கிடச்சிருக்கு. அதையும் அவங்க சகிச்சுக்கிட்டு தான் வேலை செஞ்சுருக்காங்க. ஏன்னா தனுசு ராசி அன்பர்கள் ரொம்ப பொறுமை. அப்போ பொறுமையாக வேலை செஞ்சிட்டாங்க. இப்போ அவங்களுக்குலாம் ஒரு நல்ல இடமாற்றம் கிடைக்கும். அப்பாடா அப்படின்னு சொல்லி அதுமாதிரி மனசில் இருக்கிற குழப்பங்கள் கொஞ்சம் குறையும். தனுசு ராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு கடன் பிரச்சனை, இன்னொன்று நோய் நொடி பிரச்சனைகள், வேலை சம்மந்தமாக நிறைய ப்ராப்ளத்தை கொடுத்துருக்கு சமீப காலமாக. ஏதாவது ஒரு மாற்றம் கிடைக்குமா இந்த சூரியனோட பயிற்சிக்கு? கண்டிப்பாக. இவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட குழப்பங்கள் இருந்தாலும் ஒரு தைரியம் இருக்குது. ஏன்னா 3ஆம் இடத்துல ராகு கொஞ்சம் தொடர்புகள், தைரியம் எல்லாம் கொடுத்துட்டுருக்கார். ஆனாலும் இவங்களுக்கு வந்து அர்த்தாசிரம சனி ஓடின்னு இருக்கு இன்னும். அதனால் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் எப்போவுமே. அது பண்ணுறது ரொம்ப விசேஷம். அதாவது சில பேர் வந்து இந்த மாதம் நல்லபடியாக முடிஞ்சிட்டா அடுத்த மாதம் நம்ம ஜாலியாக இருக்கலாம், அது இப்படி பண்ணலாம். அதுவும் இல்லாமல் டெய்லியே அவங்க வந்து உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருந்தாலே ரொம்ப விசேஷம். இப்போ இந்த சூரிய பகவான் அங்கே வரார், 5ஆம் இடத்துக்கு வந்து உச்சமடைகிறார் அப்படிங்கும்போதே கண்டிப்பாக ஒரு பெரிய முன்னேற்றம் இவங்க இந்த பெண்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். உடல் ஆரோக்கியம் பரவாயில்லைங்கிற மாதிரி வரும், மருத்துவ செலவுகள் குறையும். வேலையும் தொழிலும் எப்படி இருக்கும்? தொழில் சம்மந்தமாக, அதாவது தொழிலில் தான் நிறைய இது இருக்குது, அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமான்னு இருக்குது. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியும் நிறைய தடங்களை கொடுத்துருக்கு. அந்த தடைகள் ஏதாவது விலக வாய்ப்பு இருக்கா? இப்போ கொஞ்சம் பரவாயில்லைங்கிற மாதிரி இருக்கும். தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவாளுக்கு கொஞ்சம் பரவாயில்லை அப்படின்ட்டு ஒரு புதிய முதலீடு போடணும்னா தாராளமாக போடலாம். அது வெளிநாட்டில் இருக்கிறவங்க கூட ஆமாம், கொஞ்சம் போட்டாலே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலே ஓரளவுக்கு நல்ல ஒரு ரெக்கவர் இவங்களுக்கு கிடைக்கும், இல்லைன்னு சொல்ல முடியாது. அதே சமயம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு இப்போ கொஞ்சம் நல்ல உத்தியோகம் கிடைக்கும். நல்ல உத்தியோகம். ஆமாம், இது வரைக்கும் பட்ட கஷ்டங்கள்லாம் கொஞ்சம் குறையும். ஏற்கனவே உத்தியோகத்தில் இருக்காங்க அவங்களுக்கும் டென்ஷன், அந்த டென்ஷன் கொஞ்சம் குறையும். ஏன்னா இவங்களுக்கு எப்போவுமே நண்பர்கள் வட்டாரம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாங்க.
அப்போ அவங்கெல்லாம் கொஞ்சம் இந்த லாஸ்ட் மந்த்து ஒன்றும் பெரிய இது பண்ணல. இப்போ அவங்கெல்லாம் வந்து இவங்களை புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாங்க. அது கொஞ்சம் மாறுதலை கண்டிப்பாக கொடுக்கும். உடல்நிலை சம்மந்தமாக கொஞ்சம் சொல்லுங்கள். ஏன்னா இந்த தனுசு ராசிக்கு வந்து அர்த்தாஷ்டம சனி வந்ததுலேருந்தே நிறைய மருத்துவ செலவு, உடல்நலம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை கொடுத்துருக்கு. இது வந்து எப்படி இருக்கும்? இந்த 20 வயசு வரைக்கும் ஓரளவுக்கு ஒன்றும் பெரிய பாதகத்தை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இல்லை. இந்த 20 to 40 இருக்குது பாருங்கள், அவங்க கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். உணவு கட்டுப்பாட்டை எடுத்துக்கிட்டோம். 40லேருந்து 60 கண்டிப்பாக அவங்க மஸ்ட்டு உணவு கட்டுப்பாடு அவங்க எடுத்துக்கணும். 60க்கு மேலே சொல்லவே வேண்டாம். கண்டிப்பாக அவங்க கரெக்டாக இருக்கணும் எல்லா விஷயத்துலையும். அப்போ தான் இந்த உடல் ஆரோக்கியங்கிறது நல்லபடியாக இருக்கும். ஏன்னா அர்த்தாஷ்டம சனி இப்போவும் இன்னும் இருக்குது என்ன. ஏன்னா இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 2, 3 கூட அதிபதி. ஸோ சனி பகவான் கொஞ்சம் டைட்டு. அதனால் உடல் ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக கவனமாக இருக்கணும். உறவினர்கள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா சண்டைகள்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதுமாரி வெளியூர் வெளிநாடு பயணம் அதெல்லாம் கொஞ்சம் வரும். அப்போ உணவு கட்டுப்பாடு. ஏன்னா நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம், ஒரு 10-15 நாள் அங்கே இருக்க போகிறோம் அப்படின்னா உணவு கட்டுப்பாடு கண்டிப்பாக எடுத்துக்கணும். அங்கே போய் நம்ம நல்ல ஒரு மாதிரி இருந்துட்டு அப்புறம் அங்கே முடியலன்னு வச்சுக்கோங்க, கஷ்டமாயிடும். நம்ம என்ன பர்பஸ்க்கு அங்கே போயிருக்கோமோ அது சால்வ் ஆகாது. அதனால் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். வர வேண்டிய பணம் வருமா? ஏன்னா பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் தான் போய் உட்கார்றாரு, செவ்வாயோட வீடு. சமீப காலமாக நிறைய பேருக்கு மணி லாக் ஆகிருக்கு தனுசு ராசிக்காரங்களுக்கு. இப்போ மணி லாக்குனாக்கா ஏதோ அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியும் போயிருக்கு ஒன்று. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ட்ரேடிங் இருக்குல்ல, அது மாதிரி இன்னொரு ஷேர் மார்க்கெட்டு, அதில் எல்லாத்துலேயும் விட்ருக்காங்க. இதில் ஏதாவது ஒன்று திரும்பி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்லை ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல லாபத்தை கொடுக்குமா இந்த சமீப காலத்தில், இந்த ஒரு மாதம் மட்டுமே? கண்டிப்பாக இப்போ ஷேர் மார்க்கெட் அப்படிங்கும்போதே அவங்களுக்கு வந்து இப்போ கொஞ்சம் டைட்டாக தான் இருக்கும். ஆனால் இந்த ரியல் எஸ்டேட்டில் இருக்கா பாருங்க, அவளுக்கெல்லாம் கொஞ்சம் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். ஏன்னா 5-12 கூடிய அதிபதி செவ்வாயோட வீட்டில் தான் இந்த இவர் வந்து சூரியன் உச்சமடைகிறார். ஸோ அந்த லேண்டு விஷயத்தில் அவங்களுக்கு ஒரு நன்மை கிடைக்கும் கண்டிப்பாக. அதே சமயம் இந்த ரியல் எஸ்டேட்டில் விற்பனையே ஆகலைன்னு நினச்சிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் டக்கு 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 டக்குன்னு இந்த சூரிய பகவான் வந்து 5ஆம் இடத்துக்கு வந்தோடனே ஓரளவுக்கு நன்மைகளை கொடுத்துருவார். கொடுத்தோடனே அவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்கும். ஆனால் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா இந்த ஒரு மாதம் கொஞ்சம் கடுமையாக தான் இருக்கும். பரிகாரம் இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் வரைக்கும் சூரிய பயிற்சிக்கு, அதாவது சித்திரை மாதம் ஃபுல்லாகவே இந்த பரிகாரம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னா என்ன பரிகாரம்? இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மேக்சிமம் கிரகங்கள் எல்லாமே நல்லா சப்போர்ட்டிவாக தான் இருக்காங்க, எக்ஸப்ட் சனி பகவான். ஏன் அப்படின்னா 3ஆம் இடத்துல ராகு, இப்போ 5ஆம் இடத்துல சூரியன் உச்சம், அப்புறம் 7ஆம் இடத்துல குரு நேராக இவங்க ஜென்மராசியை பார்க்குறாங்க. அடுத்து 9ஆம் இடத்துல கேது. ஸோ ஓரளவுக்கு ஃபேவரபுளாக எல்லா கிரகங்களும் இருந்தால் கூட சனி பகவான் அர்த்தாஷ்டம சனியாக இருக்கார். ஸோ சனி பகவான் உங்களுக்கே தெரியும், ஒரு பாடத்தை கொடுத்துட்டு தான் அவர் நகர்வர். ஸோ உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். மற்றபடி இந்த சூரிய பகவான் உச்சமடைந்து ஒரு சில நன்மைகளை கண்டிப்பாக கொடுக்கணும் அப்படின்னா பரிகாரம் இவங்க வந்து கண்டிப்பாக சூரிய வழிபாடு பண்ணணும், குரு வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷம். அப்போ ஏன்னா உங்களுக்கே தெரியும், சூரியனும் குருவும் சேர்ந்தாலே சிவராஜ யோகம். அதே சமயம் குருவும் சூரியனும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துட்டாலே சிவராஜ யோகம். ஸோ இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்குங்கும்போது குரு வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷம். அதுவும் பண்ணிவிட்டு அதே சமயம் இவங்க சூரிய பகவானுக்கு ஒரு நெய் தீபம் போடுறது ரொம்ப விசேஷம். ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப விசேஷம். காலையில் 6லேருந்து 7 பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷம். ஏன்னா சூரிய ஹோரை. ஸோ கரெக்டாக இருக்கும் இவங்களுக்கு எல்லாமே. உடல் ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கும். இவங்க எடுக்கிற காரியங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அப்போ 5ஆம் இடத்துல இருக்கிற இந்த சின்ன பரிகாரம் பண்ணாலே 5ஆம் இடத்துல உச்சமடைந்த இந்த சூரிய பகவான் அதி அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி. நன்றி.